ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். ஜூன் 25 அப்போ ஆப்பிள் கம்பெனி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸோட விலையை நாங்கள் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஈவினிங் மைக்ரோசாஃப்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக விடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கிற எக்ஸ்பாக்ஸ் கன்சோலோட விலையை நாங்கள் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக ரெண்டு பேரும் விலையை ஏற்றுறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏயினால் மெமரி சிப்போட விலையெல்லாம் அதிகமாயிடுச்சு, அதனால நாங்கள் ப்ராடக்டோட விலையை ஏற்றணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் மெமரி சிப்னா என்ன, மெமரி சிப்க்கும் ஏஐக்கும் என்ன சம்மந்தம், மெமரி சிப்போட விலை ஏறினால மித்த எலக்ட்ரானிக்ஸோட விலையும் ஃபியூச்சரில் ஏறுமா ஏறாதா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மெமரி சிப்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். மெமரி சிப்பில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று டிரேம், இன்னொன்று என்ஹான்ஸ் ஃப்ளாஷ். இந்த ரெண்டுத்தை பற்றியும் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டிரேம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த டைமில் உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு யூடியூப் வீடியோவை அனுப்புகிறாரு. இதை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணாமல் யூடியூப் போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக உங்களுக்கு ஒரு டவுட் வருது. சரி, அந்த டவுட்டை கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு யூடியூப்பை க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் கூகுள் போயிட்டு அந்த டவுட்டை பற்றி சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் மொபைலில் கூகுள் ரன் ஆகிட்டு இருக்கு, யூடியூப் ரன் ஆகிட்டு இருக்கு, அதே சமயம் வாட்ஸ்அப்பும் ரன் ஆகிட்டு இருக்கு. இது மூணுமே ஒரே டைமில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க, ஆனால் கடைசி வரைக்கும் க்ளோஸ் பண்ணல. ஸோ இது எல்லாமே பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல் டிரேமை யூஸ் பண்ணும். டிரேம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஒன்று. அதனால தான் உங்களால் சீக்கிரமாகவே ஒரு ஆப்பை வந்து ஓப்பன் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்லேருந்து இன்னொரு ஆப்புக்கு ஸ்விட்ச் ஆக முடியுது. அதனால தான் டிரேம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஆப்பை எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒன்று க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா டிரேமோட ஸ்பேஸ் கொஞ்சம் கிளியர் ஆயிரும். டிரேம் அந்த இன்ஃபர்மேஷனை மறந்துடும், அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டிரேம்ங்கிறது ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் மாதிரி. சூப்பர். இப்போ என்ஹான்ஸ் ஃப்ளாஷ்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். என்ஹான்ஸ் ஃப்ளாஷ்னா ஒன்றும் இல்லை, ஒரு டிவைஸோட பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் லேப்டாப்போட எஸ்எஸ்டி கார்டு, உங்கள் மொபைலோட இன்டர்னல் ஸ்டோரேஜ், யூஎஸ்பி டிரைவ், மெமரி கார்டு, இது எல்லாமே என்ஹான்ஸ் ஃப்ளாஷ் தான். இந்த ரெண்டு சிப்புமே எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்லையும் இருக்கும். கடைசி ஒரு 6 மாதத்தில் இந்த ரெண்டு சிப்போட விலை டபுள் மடங்காக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 90% 95% டிரேம் ப்ரொடக்ஷனை வெறும் 3 கம்பெனி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அந்த 3 கம்பெனி அப்படின்னா சாம்சங், மைக்ரான், எஸ்கே ஹைனிக்ஸ். ஸோ இந்த 3 கம்பெனி ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அது பிரச்சனை தான். சூப்பர். மெமரி சிப்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்தாச்சு. இப்போ ஏன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால இந்த மெமரி சிப்போட விலை எல்லாமே அதிகமாச்சு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஏஐ டூல்ஸ், சாட் ஜிபிடி, கூகுள் ஜெமினி, மைக்ரோசாஃப்ட் கோ பைலட், ஆந்த்ரோபிக்கோட கிளாட், இந்த மாதிரியான ஏஐ டூல்ஸ்லாம் ரன் ஆகணும் அப்படின்னா நமக்கு பெரிய பெரிய டேட்டா சென்டர்ஸ் தேவை. ஆனால் அந்த டேட்டா சென்டர்ஸ்லாம் ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷலான மெமரி சிப் தேவை. அதுக்கு பேர் தான் ஹை பேண்ட்வித் மெமரி. இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு கார் இருக்குது. அந்த கார் தான் ஏஐ மாடல். அந்த காருக்கான இன்ஜின் தான் ஜிபியூ, அதாவது கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட். அந்த இன்ஜினோட ஃபியூயல் தான் டேட்டா. அந்த ஃபியூயலோட பைப்லைன் தான் ஹெச்பிஎம் மெமரி, அதாவது ஹை பேண்ட்வித் மெமரி. எதனால டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே டிராம் சிப்பை யூஸ் பண்ணாமல் ஹெச்பிஎம் சிப்பை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெச்பிஎம் சிப் ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று. இப்போ நீங்கள் சாட் ஜிபிடி கிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க. ஸோ அந்த சாட் ஜிபிடி அந்த விஷயத்தை பற்றி தேடணும் அப்படின்னா நிறைய டேட்டாவை ஹோல்ட் பண்ண வேண்டியது இருக்கும். டிராமால் அந்த அளவுக்கு பெரிய லெவல் டேட்டாவை எல்லாமே ஹோல்ட் பண்ண முடியாது. அதனால தான் ஹெச்பிஎம் சிப்பை யூஸ் பண்ணுறாங்க. ஹெச்பிஎம் சிப்பால் பெரிய லெவல் டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியும். அதனால தான் ஏஐ டேட்டா சென்டர்ஸில் எல்லாத்துலேயுமே ஹெச்பிஎம் சிப்பை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 90% 95% மெமரி சிப்போட சப்ளையை வெறும் 3 கம்பெனி தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சாம்சங், எஸ்கே ஹைனிக்ஸ், மைக்ரான். இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க கிட்ட ஒரு குறிப்பிட்ட லெவல் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி தான் இருக்குது. அந்த மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியை வச்சு தான் அவங்க டிராம், என்ஹான்ஸ் ஃப்ளாஷ் எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஏஐ வந்து ரொம்பவே பெரிய லெவலில் வளர்ந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு ஹெச்பிஎம் சிப் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் டிமாண்ட் இருக்குது. அப்படிங்கும்போது இதை ஏன் நம்ம அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி நம்ம காசு பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் நினச்சாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா டிராம், என்ஹான்ஸ் ஃப்ளாஷோட ப்ரொடக்ஷனை கட் பண்ணிட்டாங்க. அப்படி கட் பண்ணாங்க அப்படின்னா சப்ளை வந்து மார்க்கெட்டில் கம்மியாயிரும். சப்ளை கம்மியாச்சு அப்படின்னா அதுக்கான விலை எல்லாமே அதிகமாயிரும். அதுதான் இப்போ நடந்துச்சு. எதுக்காக அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு வேஃபர் டிராம் சிப்பை நான் விற்று நான் காசு பார்க்குறத விட கிட்டத்தட்ட 3லேருந்து 5 மடங்கு காசை நான் ஹெச்பிஎம் சிப்பை விற்கிறது மூலிமா என்னால் பார்க்க முடியும். ஸோ கம்பெனியோட ரெவன்யூ ரொம்பவே அதிகமாகும். அப்போது அது கம்பெனிக்கு லாபம் தானே. அதனால தான் டிராம், என்ஹான்ஸ் ஃப்ளாஷோட ப்ரொடக்ஷனை கட் பண்ணிவிட்டு அங்கே ஹெச்பிஎம் சிப்பை மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. சூப்பர். ஏஐனால எதனால மெமரி சிப்போட விலை எல்லாமே அதிகமாச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தாச்சு. எதனால ஆப்பிள் கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட்ஸோட விலையை ஏற்றுனாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் ஐஃபோன், ஐபேட், மேக்புக், இது எல்லாத்துலேயுமே அவங்க டிராம், என்ஹான்ஸ் ஃப்ளாஷ் மெமரி சிப்பை தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மெமரி சிப்பெல்லாம் உருவாக்குற கம்பெனி எல்லாருமே டிரேம் என்ஹான்ஸ் ஃப்ளாஷோட ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிட்டாங்க. அதனால மார்க்கெட்டில் டிரேம் என்ஹான்ஸ் ஃப்ளாஷோட சப்ளை ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. சப்ளை கம்மியாச்சு அப்படின்னா ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாயிரும். ஸோ இந்த மாதிரி மெமரி சிப்புக்கெல்லாம் ப்ரைஸ் அதிகமானனால ஆப்பிள் கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மெமரி சிப்போட விலை எல்லாமே ஏறினால எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கிறதுக்கான செலவு ரொம்பவே அதிகமாகுது. அதனால எங்களோட ப்ராடக்ட்டோட விலை எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, உலகத்திலே பெரிய கம்பெனியான ஆப்பிள் அவங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட்லாம் அதிகமாகுது அப்படிங்கறக்காக அவங்களோட ப்ராடக்ட்டோட விலை எல்லாத்தையுமே ஏற்றுறாங்க. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது சின்ன கம்பெனியான லெனோவோ, ஏசர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் ஃபியூச்சரில் ப்ரைஸ் ஏற்றுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இப்போது மைக்ரோசாஃப்ட் எதுக்காக எக்ஸ்பாக்ஸ் கன்சோலோட ப்ரைஸை ஏற்றுனாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். எக்ஸ்பாக்ஸ் கன்சோலை உருவாக்குறதுக்கு எந்த அளவுக்கு செலவாகுதோ அதுக்கு கம்மியாக தான் ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் அந்த ப்ராடக்ட்டை வித்துட்டு இருக்காங்க. இது என்ன புதுசாக இருக்குது? ஒரு ப்ராடக்ட்டை ஒரு கம்பெனி லாஸில் விற்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் உண்மையாக அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பிரைமரியாக மைக்ரோசாஃப்ட் இந்த செக்மெண்ட்டில் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த எக்ஸ்பாக்ஸ் கன்சோலில் விளையாடுற கேம்லையும் சப்ஸ்கிரிப்ஷன்லையும் தான் அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ப்ராடக்ட்டை லாஸில் தான் செல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அந்த ப்ராடக்ட்டை உருவாக்குறதுக்கான செலவும் அதிகமாயிடுச்சு. இன்னும் அதே ப்ரைஸில் செல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஆகக்கூடிய லாஸும் அதிகமாகும். ஸோ அதை டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கறக்காக தான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பாக்ஸ் கன்சோலோட விலையை ஏற்றிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் ஆப்பிளும் மட்டும் தான் ப்ரைஸ் ஏற்றிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. சோனி கூட அவங்களோட பிளே ஸ்டேஷன் 5ஓட ப்ரைஸை ஏற்றிருக்காங்க. எவ்வளோ ஏற்றிருக்காங்கன்னு கேட்டால் கிட்டத்தட்ட $100 வரைக்கும் ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க. சூப்பர். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெமரி சிப்போட விலை எல்லாமே ஏறினால எந்தெந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் பாதிக்கப்பட போகுது, எந்த அளவுக்கு சேல்ஸ் ட்ராப் ஆக போதா, இன்க்ரீஸ் ஆக போதா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம பார்க்க போகிற டேட்டா எல்லாமே எஸ்டிமேட் தான், கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ ஃபியூச்சரில் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ வாங்க டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸ்மார்ட் ஃபோனோட சேல்ஸ் 2026 12.9% கம்மியாகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மிட்ரேஞ்ச் மொபைலை உருவாக்குறதுக்கான செலவில் கிட்டத்தட்ட 15லேருந்து 20% ஆகக்கூடிய செலவு அந்த மெமரி சிப்பை வைக்கிறதுலே சரியாக போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செலவு 7% இருந்துச்சு. ஆனால் இப்போது 15லேருந்து 20% ஆகுது. இந்தியாவோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மொபைல் 20,000 ரூபா. அந்த மொபைலை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான செலவில் கிட்டத்தட்ட 40%க்கான செலவு மெமரி சிப்புக்கே போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே 2 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கான செலவு வெறும் 10% இருந்துச்சு. ஸோ ஃபியூச்சரில் சாம்சங், ஒன் ப்ளஸ், விவோ, ஓப்போ இவங்க எல்லாமே பிரைஸ் ஏற்றுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இப்போ லேப்டாப், பிசி சேல்ஸை எந்த அளவுக்கு இது அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். பிசி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5லேருந்து 9% வரைக்கும் சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்கு, நிறையவே சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மொபைல் ஃபோன், லேப்டாப் இது 2 மட்டும் தான் பிரைஸ் ஏறுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. வேற என்னெல்லாம் ஃபியூச்சரில் பிரைஸ் ஏற்றுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அப்படின்னா, கார், மெடிக்கல் டிவைசஸ், சர்வர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஃபியூச்சரில் பிரைஸ் ஏறுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. எதனால காரோட விலை எல்லாமே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒரு காரை உருவாக்குறாங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 50லேருந்து 150 செமிகண்டக்டர் சிப் அதில் இருக்கு. இப்போ இருக்கிற மாடர்ன் காரில் அந்த பெரிய டிஸ்பிளேல வர இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், டிரைவர் அசிஸ்டன்ட், எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வரக்கூடிய பேட்டரி மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்துக்குமே டிராம் என்ஹான்ஸ் ஃப்ளாஷ் சிப்பை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் காரோட விலையும் ஃபியூச்சரில் ஏறுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பேங்க், ஹாஸ்பிட்டல், ஏர்லைன், ரீட்டைலர்ஸ், ஆஃபீஸ் இது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுற க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வர்ஸோட விலையும் அதிகமாகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லணும்னு நினைக்க வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.